சங்கிகள் என்றால் சக தோழர்கள் என்று சொன்னீர்கள். இப்போது என்ன பேசியிருக்கீங்க? பிரசாந்த் கிஷோர் பாண்டே கிட்ட போய் நீங்க தேர்தல் விஷயத்தை செய்ததற்கு பதிலாக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே கிட்ட செய்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ராபின் சர்மா கிட்ட நீங்க பண்ணதுக்கு பதிலாக ஹரிஹர ராஜா சர்மா கிட்ட நீங்க பண்ணிருக்கலாம் சொல்லி ஹெச் ராஜாவை குறித்து பேசுகிறீர்கள். பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனை என் குட்டி வந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஹரிஹர ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேரறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களை தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காகவே உழைத்து இந்த மக்களுக்காகவே நல்ல கருத்துக்களை சொல்லி மண்ணை விட்டு பிரிந்தவர்களுக்கு நாம் அவர்களை குறித்து நல்லபடியாக பேசாவிட்டாலும் ஒரு தவறான கருத்துக்களை பதிய வைப்பது என்பது மிக மோசமானதாக ஒன்றாக மாறிப்போகும். அப்படி என்றால் உங்களுக்கும் சங்க பரிவாரங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற கேள்வி என்பது பொதுமக்களுடைய மனதில் எழுந்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த விஷயம் இதுவரை முடிவுக்கு வராத வகையில் இரு தரப்பிலும் ஆக்ரோஷமான பதில்களை அளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பெரியார் குறித்து சொன்ன கருத்துக்களும் அதற்கு எதிராக பெரியாரிய அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கழகங்களினுடைய உறுப்பினர்கள், பேச்சாளர்கள் எதிர்த்து வைக்கக்கூடிய கருத்துக்களும் பெரிய ஒரு பேச்சாக மாறி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததாக சொல்லப்பட்ட நிகழ்ச்சிக்கு அடுத்து தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்கள் பேசிய பேச்சும் கூட காரசாரமாக இருந்தது. நேற்று அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி அவர்கள் கடுமையான வார்த்தையில் அவருடைய வழக்கத்திற்கு மாறான ஒரு கோபத்தோடு திருமுருகன் காந்தி அவர்கள் சீமான் குறித்து பொது விவாதத்திற்கு வரும்படியும் காரசாரமாக பேசி இருந்தார்கள். இப்போ இந்த விஷயத்தில் நம்முடைய பார்வைகளை சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பதும் இருந்து கொண்டு இருக்கிறது. பெரியார் ஒரு தவறான ஒரு உறவு முறையை ஆதரித்து பேசினார் என்கின்ற ஒரு தொனியில் ஒரு கருத்தை பதிவு செய்து இருந்தார். அந்த பதிவை சொல்லக்கூடிய நேரத்தில் இவ்வாறு பெரியார் சொல்லவே இல்லை, அவ்வாறு சொன்னதற்கான ஆதாரங்களை வெளியிடுங்கள் என்று இந்த மக்கள் காண்பித்தார்கள். வேறு ஒரு சில நபர்கள் அவர் அவ்வாறு ஒரு விஷயத்தை சொல்வது என்பது என்ன அடிப்படையில் சொன்னார்னா, அப்படி நாம் செய்ய மாட்டோம் தானே, அப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு சில புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பின்பற்ற முடியும் என்கின்ற ஒரு தொனியில் அவர் சொன்னார் என்கின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். அதே மாதிரி அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடுதலை என்கின்ற பக்கத்தின் அல்லது குடியரசு என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் வந்திருப்பதாக சொன்னார்கள் ஒரு சிலர். அந்த பத்திரிகையில் அப்படிப்பட்ட ஒரு செய்தியே வரவில்லை என்கின்ற விஷயங்களும் வெளியானது. அப்போ வெளிப்படையாக இதற்கான ஆதாரங்களை வெளியிடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த புத்தகங்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்குங்கள், நாங்கள் வெளியிடுகிறோம் என்று ஒரு பொருந்தாத ஒரு பதிலை சீமான் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த விஷயம் என்பது இங்கே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. சீமான் அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சக்திகளும் பெரியாரை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்ததில் பெரியாரினுடைய தொண்டு என்பது மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன ஒரு கருத்தை வைக்கிறார் என்றால், பெரியார் சமூக சேவை செய்தார் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை, ஆனால் அவர் மட்டும்தான் செய்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், மற்றவர்களை குறித்து நீங்கள் பேச மாட்டேன்கிறீர்கள் என்று சொல்லி வ.உ. சிதம்பரம் அவர்களை பற்றி, ஆணைமுத்து அவர்களை பற்றி, இரட்டைமலை சீனிவாசன் என்பவரை குறித்து, பல பேரை குறித்து சொல்லி இவர்களை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்பது மாதிரியான சில விஷயங்களை வைக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தங்களுக்கான கொள்கை தலைவர்களை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கான கொள்கை தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கழகங்களினுடைய கொள்கை தலைவராக பெரியார் தான் இருக்கிறார். மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு அவர் தான் இருக்கிறார். இங்கே திராவிட சித்தாந்தம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அந்த சித்தாந்தத்தினுடைய
ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளராக அந்த கருத்தை மிகச் சிறப்பாக வைத்தவராக பெரியாரைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்கின்ற போது அந்த ஒரு விஷயத்தில் நாம் ஒரு கரடுமுரடான கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி அவர் சொன்ன பல கருத்துக்களை ஒரு அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட்ல அவர் என்ன காரணத்துக்கு சொன்னார் என்பதை எல்லாம் ஒரு மறைக்கக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக பல கருத்துக்களை சீமான் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் கர்ப்பப்பையை நீக்க சொன்னார், அவர் தாலியை கழட்ட சொன்னார் என்று சொல்கிறார். அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு முரணாக ஒரு பகையாக மாற்றக்கூடிய வகையில் பெரியார் இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் என்று சொன்னார், கிறிஸ்தவர்களை இவ்வாறு சொன்னார், அவர்களை நம்பக்கூடாது என்று சொன்னார், அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்தார் என்று பல விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. இப்போ எல்லா மனிதர்களுமே தங்களுடைய 100 ஆண்டுகளோ ஒரு 80 ஆண்டுகளோ ஒரு 50 ஆண்டுகளோ வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரங்களிலும் ஒரு மாதிரி இருப்பதில்லை. அவர்களுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதர் என்றைக்கோ ஒரு பேசிய சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அவருடைய ஒட்டுமொத்த நோக்கத்தையும் கொச்சையாக்குவது என்பது சரியானதாக இருக்காது. பெரியார் எனக்கூடிய அந்த மனிதர் இல்லாமல் போயிருந்தால் தமிழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காது. இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழகம் இன்று இருந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய பங்கு வகித்தவராக பெரியார் என்பவர் இருக்கிறார். வாவு சிதம்பரம் பிள்ளை இல்லையா, ஆணைமுத்து அவர்கள் இல்லையா என்று நாம் ஒவ்வொருவரை குறித்து சொன்னாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துக்கொண்ட தலைவராக பெரியார் இருந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்த ஆணைமுத்தை குறித்து நீங்கள் பேசுவதில்லை என்று சொல்கிறீர்களோ அந்த ஆணைமுத்து அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பெரியாரினுடைய வரலாறை, பெரியாரினுடைய சிந்தனைகளை மட்டும்தான் சொல்லக்கூடியவராக இருந்தார். அவர் இடஒதுக்கீடுக்கு போராடக்கூடியவராக இருந்திருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு போராட்டத்தை அவர் எடுத்ததற்கான ஒரு மூலப்புள்ளியாகவே பெரியாரினுடைய கருத்துக்கள் தான் இருந்தது. பெரியாருடைய விஷயங்களைத்தான் அவர் முன்னெடுத்து சென்றார் என்பதை நீங்கள் ஏன் மறந்து விடுகிறீர்கள் அல்லது ஏன் மறைக்க முற்படுகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது மக்கள் மத்தியில் எழுகிறது. அப்போ நீங்கள் ஆணைமுத்துவை குறித்து பேசுகிறீர்கள் இடஒதுக்கீடுக்காக. ஆனால் இடஒதுக்கீட்டுக்காக முதலாக செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை யார் கொண்டு வந்தது, யாருடைய போராட்டத்தால் கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம மாற்று கருத்துகள் உடையவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்து தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு அரசியல் செய்யலாம். அதற்கான காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அது சரியோ தவறோ, அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த மண்ணிற்காக உழைத்தவர்களை, இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களை, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காகவே உழைத்து இந்த மக்களுக்காகவே நல்ல கருத்துக்களை சொல்லி மண்ணை விட்டு பிரிந்தவர்களுக்கு நாம் அவர்களை குறித்து நல்லபடியாக பேசாவிட்டாலும் ஒரு தவறான கருத்துக்களை பதிய வைப்பது என்பது மிக மோசமானதாக ஒன்றாக மாறிப்போகும். அப்படி என்றால் உங்களுக்கும் சங்க பரிவாரங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற கேள்வி என்பது பொதுமக்களுடைய மனதில் எழுந்துவிடும். ஏற்கனவே நீங்கள் பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த பிம்பம் என்பது நிரந்தரமாக உங்களின் மீது விழுவதற்கும் இது காரணமாக அமைந்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா, இல்லை விழுந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறீர்களா என்று தெரியவில்லை. சங்கிகள் என்றால் சக தோழர்கள் என்று சொன்னீர்கள். இப்போது என்ன பேசியிருக்கீங்க? பிரசாந்த் கிஷோர் பாண்டே கிட்ட போய் நீங்க தேர்தல் விஷயத்தை செய்ததற்கு பதிலாக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே கிட்ட செய்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ராபின் சர்மா கிட்ட நீங்க பண்ணதுக்கு பதிலாக ஹரிஹர ராஜா சர்மா கிட்ட நீங்க பண்ணிருக்கலாம் சொல்லி ஹெச் ராஜாவை குறித்து பேசுகிறீர்கள். சொல்லக்கூடிய நேரத்தில் ஹெச் ராஜா என்பவர் தமிழையும் தமிழ் இலக்கியங்களையும் கரைத்து குடித்தவர் என்று சொல்கிறீர்கள். பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் குட்டி வந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெரியும். தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்த, அவன் யாரு? சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா? யார் அவன்? நீ சொல்ற சோகால்டு ஆரியன் பிராமணன் தானே? அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஹரிஹர ராஜா சர்மா. ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. யாரை நாம் ஆதரித்து பேசுகிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோமா என்று தெரியவில்லை. ஹெச் ராஜா என்பவர் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன நன்மையை செய்து விட்டார், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் உணர்ந்திருக்கிறது. ரங்கராஜ் பாண்டே என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு நபராக இருக்கிறாரா அல்லது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறாரா என்பதை பச்சிலம் குழந்தைகள் கூட அறிகிறது. அப்போ அவர்களை நீங்கள் ஆதரித்து பேசுவீர்களேயானால் அல்லது ஒரு கருத்தை சொல்வதற்காக நீங்கள் அவர்களை மேற்கோள் காட்டுவீர்களேயானால்
அது உங்களை குறித்த பிம்பத்தை அது நிச்சயமாக உடைக்கும் என்பதை மறந்து விடுகிறீர்களா என்று தெரியவில்லை. அப்போ சமீபத்தில் இப்போ ஈரோடு கிழக்கில் வந்து தேர்தல் நடைபெறவிருக்கிறது. வேறு எந்த கட்சிகளும் இல்லை. திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கட்சியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு அதிகமான வாக்குகளை நீங்கள் பெற்றுவிடலாம், 8% வாக்குகளை தாண்டி கூட நீங்கள் பெற்றுவிடலாம். ஆனால் நாளை 234 தொகுதிகளில் வந்து நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கும். அப்போ நீங்கள் சிறுபான்மை மக்களையும் நீங்கள் பகைத்துக் கொள்வீர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வீர்கள், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரியார் பேசினார் என்று தூண்டி விடுவீர்கள் என்றால் இதை கூட புரியாதவர்களாக சிறுபான்மை மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ நாம வந்து இரண்டு தரப்புக்கும் பொதுவாக இருந்து ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறோம். பெரியார் என்கின்ற ஒரு மனிதர் இந்த மண்ணிற்கு ஏராளமான தொண்டுகளை செய்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு தமிழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அந்த மனிதனுடைய உழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விதைத்த கருத்துக்கள் மிக முக்கியமான காரணம். இந்த மண்ணில் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு நடைமுறை வந்ததற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கல்வியில் தமிழகம் முன்னேறி இருப்பதற்கும் பெண்களுக்கான உரிமைகள் கிடைத்திருப்பதற்கும் ஜாதியை குறைந்தபட்சம் பெயரளவிலாவது இந்த தமிழகம் மறந்து இருப்பதற்கும் பெரியார் என்கின்ற ஒரு மனிதர் காரணமாக இருந்தார். அவரை வந்து கன்னடர் என்று சொல்றாங்க, அவர் நாயக்கர் என்கின்ற ஒரு ஜாதியை சார்ந்தவர் என்று சொல்கிறாங்க. அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும், அவர் எந்த சாதியை சார்ந்தவராக அவர் இருந்தாலும் யாருக்காக அவர் நன்மையாக நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தமிழர்களுக்காக பேசினார், தமிழ் மக்களினுடைய வளர்ச்சிக்காக பேசினார், அவர் கோபமாக பேசினார், கரடுமுரடாக பேசக்கூடியவராக இருந்தார், எல்லோரையும் திட்டக்கூடியவராக இருந்தார், தன் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை கூட கரடுமுரடாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் மிகப்பெரிய மெத்த படித்தவர் இல்லை, மிகப்பெரிய பட்டங்களை பெற்ற ஒரு மனிதர் இல்லை, ஒரு சாதாரணமான எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் எவ்வாறு வார்த்தைகளை பேசுவார்களோ அவ்வாறு பேசினார். ஆனால் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்கான நன்மையைத்தான் நாடினார் என்பதைத்தான் நாம் வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் சில கருத்துக்களை மாற்றி பேசியிருக்கலாம், ஒரு சில கருத்துக்களில் இருந்து அவர் மாறி இருக்கலாம். ஆனால் அவர் நேர்மை தவறியவராக எந்த இடங்களிலும் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் அப்படி நேர்மை தவறியிருந்தவராக இருந்தாலும் கூட அதை குறித்த கருத்துக்களை கண்ணியமான முறையில் வைப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. கண்ணியத்தை மீறி அந்த விஷயங்களை வைப்பதுதான் இங்கே வந்து பெரிய பேசுபொருளாக மாறி பெரியாரிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடும் கோபம் கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இது பெரியாரிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் மட்டும் கோபம் கொள்ளவில்லை, பொதுவான ஒரு மக்களும் பெரியாரை வந்து நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ இஸ்லாமியர்கள் பலர் வந்து இறைவனை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவனின் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் பலர் பெரியாருக்கும் மரியாதை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள், பெரியாரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவர்களாகத்தான் வந்து இருக்கிறார்கள். இந்து மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெரிய அளவிற்கு பட்டையை போட்டிருப்பாங்க, கழுத்தில் எல்லாம் ருத்ராட்ச மாலையை அணிந்திருப்பார்கள், திருவாசகத்தை பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் பெரியார் இந்த சமூகத்திற்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக வந்து இருப்பார்கள். அவர் கடவுள் மறுப்பு என்று சொன்ன கொள்கையில் பலர் உடன்படாமல் இருக்கலாம், அவர் சொன்ன பல கருத்துக்களில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் 100 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை கூட யோசித்து பேசியிருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதை நாம் வந்து நினைத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை வந்து யாராக இருந்தாலும் நிறுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, சீமான் அவர்களை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவருடைய வீடை முற்றுகையிடுவது என்பது மாதிரியான விஷயங்களுக்கு போகிறாங்க. ஒரு சிலர் வன்முறையான வார்த்தைகளை கூட பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அதையும் கூட தவிர்த்து கொள்ளலாம். உங்களுடைய விஷயங்களை நீங்கள் கொள்கையின் மூலமாக பதிலளியுங்கள். பெரியாரை குறித்து அவர் எதிர்த்து பேசுகிறார் என்றால் பெரியாரை குறித்து நல்லபடியாக சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைத்ததாக பெரியாரிய தோழர்கள் அதை கருதி அவர் என்ன விஷயங்களை சொன்னாரோ அந்த விஷயத்தை எடுத்துச் செல்வது சிறப்பானதாக இருக்கும். வன்முறையை நோக்கி எக்காலத்திலும் இரண்டு தரப்பிலும் யாரும் சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இதன் மூலமாக வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி பெரியார் வந்து இஸ்லாமியர்களை குறித்து ரொம்ப மோசமாக பேசினார் என்றால் அவர் பேசியிருக்கலாம், அது குறித்து நமக்கு தெரியல, பேசினாரா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அவர் பேசியிருந்தால் கூட அவர் மாற்று கருத்துக்கள் நிறைய இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து நிறைய நல்ல கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இன இழிவு நீங்க இஸ்லாம் தான் தீர்வு என்று அந்த மனிதர் வந்து சொன்னார். ஒரு குறிப்பிட்ட நிமிடத்திற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் வந்து சாதிய இழிவுகளிலிருந்து நீங்கி விடுகிறான் என்கின்ற ஒரு கருத்தை சொன்னார். இப்படி நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். பெரியாரை குறித்து வாழ்நாள் முழுவதும் பேசிய பெரியார் தாசன் அவர்கள் பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்கின்ற ஒரு துணியில் ஒரு வீடியோவே வந்து அவர் வந்து பேசியிருந்தார். நிறைய விஷயங்கள் கருத்துக்களை சொல்லியிருந்தார். அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால்
பெரியார் எவ்வாறு இஸ்லாமியர்களை, இஸ்லாத்தை, இஸ்லாமியர் இருக்கக்கூடிய கொள்கைகளை அணுகினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த விஷயங்களோடு நாம் இருந்து கொள்வோம். உங்களுடைய தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேறு, அது அரசியல் சார்ந்த விஷயம். ஆனால் மக்களினுடைய நன்மைக்காக நீங்கள் சில அரசியல்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களை மோசமாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நிறுத்திக்கொள்ளுங்கள். ஏற்கனவே கூட நீங்கள் முஸ்லீம்களை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அவர்களை சாத்தான்களினுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்று இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொன்னீர்கள். அது நீங்கள் உரிமையாக சொன்னீர்கள் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. எல்லோருக்குமே இந்த உரிமை என்பது மூக்கினுடைய நுனிவரை தான். மூக்கை தொடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்போ நீங்க உரிமையோடு நீங்கள் சொன்னீர்கள் என்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் பல தருணங்கள்ல இஸ்லாமியர்களுக்கான போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் உங்களுடைய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிரகடனத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சந்தேகத்தோடு அணுகப்பட வேண்டியவர்கள் என்று RSSனுடைய அஜெண்டாவில் இருக்கக்கூடிய வாசகங்களை எழுதியிருப்பதாக வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இதுவரை எந்த பதிலும் உங்கள் தரப்பில் இருந்து வந்ததாக நமக்கு தெரியவில்லை. இப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இஸ்லாமியர்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் உங்களை ஆதரிக்கிறார்கள், ஒரு சிலர் எதிர்க்கிறார்கள் என்கின்ற நிலை இருக்கிறது. அப்போ ஒரு முதிர்ச்சியுடைய ஒரு தலைவராக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதுதான் தமிழக அரசியலுக்கு நல்லது. தமிழக அரசியலில் சங்க பரிவாரங்கள், பிஜேபி ஆகிய கட்சிகள் என்பவை வெளிப்படையாக இந்த மக்களுக்கு, இந்த மண்ணிற்கு, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு, இந்த நாட்டிற்கு எதிரானவர்கள் என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அவர்களோடு அணி சேர்வது போன்ற உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்குமேயானால் உங்களுடைய எதிர்காலத்தை இறைவன் தான் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் நாம் சொல்லிக்கொண்டு, அதை தாண்டி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நீங்கள் செயல்படுங்க. இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை அழகிய முறையில் விவாதத்திற்கு உட்படுத்துங்கள். பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து விஜய் அவர்கள் பேசினார். அந்த விஷயம் குறித்து தமிழக அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை ஆதாரபூர்வமாக மக்கள் மத்தியில் கொண்டு வைங்க. அழகிய அரசியலை செய்து பழகுங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்ல விரும்புகிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் ஏராளமான விஷயங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் உதவி தராமல் இருந்து கொண்டு இருக்கிறது. 40 எம்பிக்களை திமுக வைத்திருக்கிறது என்று அவர்களின் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள். அவர்கள் 40 எம்பிக்கள் வைத்திருப்பதால் மட்டுமில்லை, அவர்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் கூட அவர்களுக்கு ஆதரவான விஷயங்கள் தரவில்லை. இப்போ தமிழகத்திற்கு ஆதரவாக நாம் பெற வேண்டிய விஷயங்களில் எதிர்த்து ஒற்றுமையாக எல்லா கட்சிகளும் நிற்க வேண்டிய தேவையும் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லி பழகுங்கள். மக்களுக்கு மத்தியிலே மாற்று அரசியலை நீங்கள் வைக்கிறீர்களே ஆனால் அதை குறித்து மக்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பேசுங்கள். அதாவது மக்கள் எப்படி அடாவடியாக பேசினால் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பார்கள் என்று எடுத்து செய்வது என்பது நீண்டகால வளர்ச்சியை இந்த கட்சிக்கு தராது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும், அதற்கு பிறகு அது வீணாய்தான் போகும் என்பதுதான் பொதுவான மக்களினுடைய பார்வையாக இருக்கிறது. ஆகவே ஒரு மாற்று அரசியலை வைப்பதாக சொல்லக்கூடிய நீங்கள் நேர்மறையான ஒரு அரசியலை செய்து பழகுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்க்கட்சியாக சரியான கருத்துக்களை வைத்து பழகுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால், பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒரு எதிர்கருத்தை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறார். என்ன வைக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு பதிலாக திருப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்கிறார். அதில் அவருக்கு ஏதாவது அரசியல் இருக்கா நமக்கு தெரியல. பட் ஒரு மாற்று விஷயத்தை அவர் செய்கிறார். அதற்கு முன்னாடி பொதுவாகவே பாமக ஒரு பட்ஜெட்டை ரெகுலராக வெளியிடுவாங்க. அது விவசாயிகளுக்கான பட்ஜெட்டை வெளியிடக்கூடிய கட்சியாகவும் கூட பாமக இதில் இருந்திருக்குது. அதெல்லாம் அவர்களினுடைய கருத்துக்களின் மீது நமக்கு பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அது ஒரு நேர்மறையான ஒரு அரசியல். எவ்வாறு பட்ஜெட் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி பட்ஜெட்டுகளை கொடுப்போம் என்று ஒரு நேர்மையான ஒரு அரசியல். விவசாயத்திற்கென்று தனியாக பட்ஜெட்டுகளை அவங்க ரொம்ப காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளுக்கான பட்ஜெட்டுகளை போடலாம். இப்போ இந்த மாதிரி நேர்மறையான ஒரு அரசியலை செய்யுங்க. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், கமல்ஹாசன் அவங்க சொன்னாங்க, ஒரு மாதம் நான் இல்லத்தரசிகளுக்கு ஒரு பணத்தை கொடுப்போம்னு சொல்லி அவர் சொன்னார். அதை இவங்க செஞ்சுட்டாங்க. உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்படி மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை சொல்லுங்க. அந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் சேர்வதற்கான விஷயங்களை செய்யுங்க. எந்த கொள்கை தலைவர்களையும் அவர்களுடைய கொள்கைகளை நீங்கள் விமர்சியுங்கள். அந்த கொள்கைகளை அழகிய முறையில் பேசுங்கள். எல்லை மீறி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, அவர்களினுடைய சொல்லாத விஷயங்களை சொன்னதாக எக்காரணம் கொண்டும் அவதூறாக அந்த விஷயங்களை பரப்பாதீர்கள். அது ஒரு அழகிய அரசியல் இல்லை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் துவானா, அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.